ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குளவி கொட்டினா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். குளவி நம்ம எல்லா வீட்டு பக்கத்துலேயும் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். எப்போ அது கொட்டுன்னு தெரியாது. ஸோ அது கொட்டுச்சுன்னா நமக்கு என்ன உடனே ஆக்ட் பண்ணணும் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். நீங்கள் ஏதாவது பொருள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா genreviews.online பக்கத்துக்கு போய் எல்லாத்தையும் பாருங்கள். அதில் பொருள்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா எல்லாம் ஒர்த்தான பொருளாக கிடைக்கும், வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஸோ genreviews.online வெப்சைட்டுக்கு போய் பார்த்து ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டு வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோக்குள்ளே போயிடலாம். குளவி கொட்டுச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, வீட்டில் கண்டிப்பாக வெங்காயம் எல்லோரும் வீட்லேயும் இருக்கும். ஸோ வெங்காயத்துலேருந்து சாறு எடுத்துக்கோங்க. சாறு எடுத்துக்கிட்டு அதை கடித்த இடத்துல உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ கடுமையான வலி இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குளவியால் அதை அப்படியே விட்டிங்கன்னா ரொம்ப வீங்கிடும், வலியும் கடுமையாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். ஆனியனை சாறு எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே கூட தேய்க்கலாம். அப்படியே கூட தேய்ச்சி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். இனிமேல் குளவி கொட்டினா பயம் எதுவும் இல்லை. நான் சொன்ன இந்த டிப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி பயனுள்ள தகவலை பெற என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவலை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.